ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோ அப்படிங்கிற வேர்டை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியானது தான். ஓவராலாக கோ அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஈஸியான வேர்டை வச்சு நம்ம எப்படி ஈஸியான சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கோ அப்படிங்கிறது என்ன தமிழ் மீனிங் அப்படின்னா போ அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ அதை எப்படி நம்ம சென்டென்ஸாக மேக் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், ஓகேவா? ஸோ நம்ம எல்லோரும் பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஷால் வி. ஸோ இந்த ஷால் விக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், லெட்ஸும் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ ஷால் வி கோ டு எ பார்ட்டி. Shall we go to a party? ஓகே, ஸோ நம்ம எல்லோரும் பார்ட்டிக்கு போகலாமா, ஓகேவா? ஸோ ஷால் வி கோ டு எ பார்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் பார்ட்டிக்கு போகலாமா அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி சென்டென்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். ஷால் வி கோ டு எ பார்ட்டி. இல்லை நம்ம லெட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு எ பார்ட்டி அப்படின்னா நம்ம எல்லோரும் பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ நம்ம கொஷினாக கேட்கணும் அப்படின்னா ஷால் வி கோ டு எ பார்ட்டி அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை போகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ டு எ பார்ட்டி, நம்ம எல்லோரும் பார்ட்டிக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிடலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட நம்ம சொல்லுவோம், ஸோ நீ ரெகுலராக ஸ்கூலுக்கு கண்டினியூஸாக நீ ஸ்கூலுக்கு போன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்னது ஃபுல் அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும், ஓகேவா? ஸோ சில ஸ்கூலில் ஃபுல் அட்டண்டன்ஸ் ப்ரைஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ உனக்கு அந்த ப்ரைஸ் வேணும் அப்படின்னா நீ ரெகுலராக கிளாஸுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா இஃப் you go to school regularly அப்படின்னா கண்டினியூஸாக, ஓகே, டெய்லி, ஓகே. ஸோ எந்த வித ஒரு தடையும் இல்லைம்மா, லீவ் எடுக்காமல் ரெகுலர்லி you will get prize. If you go to school regularly, நீ ரெகுலராக ஸ்கூலுக்கு போன அப்படின்னா, ஓகே, ஸோ அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு என்னது, உனக்கு ப்ரைஸ் கிடைக்கும், நீ ப்ரைஸ் வாங்குவ, ஓகேவா? ஸோ இந்த இஃப் அப்படிங்கிறது நீ இதை செஞ்சினா உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்னது ரெண்டு சென்டென்ஸாக நம்ம யூஸ் பண்ணுறது இஃப்ங்கிற கன்ஜெக்ஷனை வச்சு, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கோம், இல்லை ஒரு மீட்டிங்கு போயிருக்கோம். ஸோ அப்போ நமக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட, ஓகே, ஸோ ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படிங்கிறத ஐ need to go to the restroom. ஸோ நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ஓகே. ஸோ அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா ஐ நீட் டு கோ டு த ரெஸ்ட் ரூம், எனக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது அப்படிங்கிறது, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம், ஓகேவா? ஸோ நேற்று நான் வீட்டுக்கு வந்தேன், நீ எங்கே போயிருந்த, ஓகேவா? ஸோ நீ எங்கே போயிருந்த நேற்று அப்படிங்கிறத நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஸோ எங்கே அப்படிங்கிறதுக்கு வேர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, ஓகே, நேற்று நீ எங்கு சென்றிருந்தாய், ஓகே. ஸோ வேர் டிட் யூ கோ. ஸோ இங்கே பாஸ்ட் டென்ஸ் தானே, நம்ம இங்கே ஏன் வென்ட் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அது ஆன்சரில் தான் வென்ட் வரணும். நம்ம கொஸ்டினாக கேட்கும் போது நம்ம கண்டிப்பாக இந்த WH ஃபார்முக்கு அப்புறம் டூ ஆக்சிலரி வேர்ப் நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ஓகேவா? ஸோ இது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னால நம்ம என்னது டிட்டு யூஸ் பண்ணியிருக்கோம், ஓகே. ஸோ அப்போ என்னது வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே. அப்போ ஆன்சர் வரும்போது தான் ஐ வென்ட் டு அப்படின்னு சொல்லி அவங்க என்னது ஆன்சர் சொல்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? எஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க நம்ம பெரியவங்கள எந்தவித ஒரு வேலையும் செய்ய விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஓகேவா? ஸோ அப்போ அவங்கள வேலை செய்ய விடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா லெட், இல்லை அப்படின்னா அலோ கூட சொல்லிக்கலாம், ஓகேவா? ஸோ லெட் ஹிம் டு கோ டு ஹிஸ் ஒர்க், ஓகே. ஸோ அலோ ஹிம் டு கோ டு ஹிஸ் ஒர்க், அவனுடைய வேலைக்கு போகிறதுக்கு அனுமதி கொடு, ஸோ வழி விடு, அவனுடைய வேலையை செய்கிறதுக்கு நீ என்னது விடு அப்படிங்கிற மாதிரி, ஓகேவா? ஸோ லெட் ஹிம் டு கோ டு ஹிஸ் ஒர்க், ஓகேவா?
எஸ். ஸோ கண்டிப்பாக இந்த சென்டென்ஸ்லாம் என்னது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். நான் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் நமக்கு நடக்கிற சிச்சுவேஷனை வச்சு தான் இந்த சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுடைய சிச்சுவேஷனில் நமக்கு அதாவது நம்ம மேக் பண்ணுற சென்டென்ஸ் இல்லை நம்ம பேசுகிற சென்டென்ஸ் நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அது ரொம்ப ஈஸியாக தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணால் தான் அப்போ இதுக்கு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து ஈஸியான சென்டென்ஸாக நம்மளுடைய லைஃப்பில் நடக்கிற சிச்சுவேஷனுக்கான சென்டென்ஸாக நான் உங்களுக்கு வந்து என்னது ஒரு 5 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்னது இன்னும் சில சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி இந்த வேர்ட்ஸை நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் மேக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் வீவர்ஸ். தேங்க்யூ.